வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஆண்டு சம்பா சாகுபடி நடைபெறுமா என்ற இயக்கத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒருபுறத்தில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அனைத்து முனைப்புகளிலும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. மறுபுறத்தில் தமிழக அரசு கர்நாடக அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்வோம் நீதிமன்றத்தில் என்று கூறி வருகிறது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலை இதுவரை மௌனமாகவே இருக்கிறது. விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளைய தினம் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். மேகதாது அணை சர்ச்சை, கர்நாடகத்திலிருந்து பெறப்பட வேண்டிய காவிரி நீர் எப்போது பெறப்படும், காவிரி மேலாண்மை வாரியம் எப்போது அமைக்கப்படும், இந்த ஆண்டும் சம்பா சாகுபடி பொய்த்து போனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு பாதிப்பை சந்திக்கும் என்பன போன்ற பல கேள்விகள் இந்த விவகாரங்களை சுற்றி சுற்றி எழுப்பப்படுகின்றன. விவசாயிகளின் அடிப்படை வாழ்வாதாரம் காக்கப்பட மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும், கர்நாடக அரசின் நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற பல கேள்விகளை கொண்டு இன்றைய நேர்பட பேச முனைவை நாம் வடிவமைத்திருக்கிறோம். நம்மோடு தமிழ்நாடு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரு பே சண்முகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு பேராசிரியர் தீரன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு வைத்திலிங்கம் ஆகியோர் சென்னை அரங்கத்தில் பங்கேற்கிறார்கள். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு எஸ்.ஆர். சேகர் கோவை அரங்கிலிருந்து நம்மோடு இந்த அமர்வில் பங்கேற்கிறார். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு சண்முகம், உங்களிடம் தொடங்குறேன். பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இன்னைக்கு சம்பா சாகுபடிக்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தமிழக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நாளை தினம் நீங்க போராட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள். தமிழக அரசின் இன்றைய இந்த அறிவிப்பு உங்களுக்கு திருப்திகரமான அறிவிப்பாக இருக்கிறதா? இல்லை, தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்கிற பெருமையை காவிரி டெல்டா மாவட்டங்கள் அநேகமாக அது பொய்யாய் பழங்கதையாக ஆகிவிடுமோ என்கிற அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் 1990 நடுவர் மன்றம் அமைப்பதற்கு முன்பாக என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமையிலிருந்து எந்த விதமான மாற்றமும் இதுவரைக்கும் ஏற்படலை. நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தது, அரசு இதில் வெளியிட்டாங்க, இப்படி பல இதெல்லாம் வந்ததுக்கு பிறகும் நிலைமையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. இப்போ முதலமைச்சர் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு கூட உண்மையிலே விவசாயிகள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 15 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி நடக்க வேண்டியது காவிரி டெல்டா மாவட்டங்களில் இவங்க வெறும் 64 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, தண்ணீர் அங்கே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, கர்நாடக மாநில அணைகளில் கிட்டத்தட்ட நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு கேஎஸ்ஆர் தவிர மற்ற அணைகள் பூரா நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருக்கிற நிலையில் அதை பெறுவதற்கு நடத்த வேண்டிய போராட்டத்தை விட்டுட்டு ஏதோ விவசாயிகளை சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் அவங்க அறிவிச்சிருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. பெறுவதற்கான போராட்டம் அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த சிஸ்டம்ல நீதிமன்றத்தை நாடுவது மட்டும்தான ஒரே வழியாக இருக்க முடியல. வேற என்ன வழிகள் இருந்து தமிழக அரசு செய்யலன்னு சொல்றீங்க? நீதிமன்றத்தில் போறது என்பது ஒரு வழி. நீதிமன்றம் மட்டுமே எல்லாத்தையும் தீர்த்த முடியாது. 2007 தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த காலத்திலிருந்து கடந்த 10 வருஷ காலமாக 10க்கும் மேற்பட்ட வழக்குகளை தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்கு. அதாவது நடுவர் மன்றத்தில் இருக்கிற பாதகமான அம்சங்கள் சம்பந்தமாக நஷ்டஈடு கேட்டு, தண்ணீர் கேட்டு, இந்த மாதிரி ஒரு 10 வழக்குகள் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். எந்த வழக்கிலையுமே இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல. அதனால வழக்கு போடுறது என்பது இழுத்தடிக்கிறதுக்கு பயன்படுகிறதே தவிர, அல்லது கர்நாடக மாநில அரசாங்கம் அதை ஒரு காரணமாக சொல்லி தண்ணி கொடுக்காம இருக்கிறதுக்கு பயன்படுதே தவிர, உண்மையில் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் வழக்கு போடுவது என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதகமான நிலைமையைத்தான் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் 10 ஆண்டு கால அனுபவம். அதனால அது மட்டுமே வழி கிடையாது. ஏன் மத்திய அரசாங்கத்தில் 49 எம்பி வச்சுக்கிட்டு இருக்காங்களே பாராளுமன்றத்தில், என்ன பண்றாங்க அவங்க? இந்தியாவுடைய பெரிய 3வது கட்சி பாராளுமன்றத்தில் ஏதாவது இந்த காவிரி பிரச்சனையை பற்றி இவ்வளவு போராட்டம் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, குறுவை சாகுபடி 5 வருஷமா இல்லாமல் போச்சு, சம்பா சாகுபடிக்கு இந்த வருஷம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதாவது ஒரு வார்த்தை அதிமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு கூட பாராளுமன்றத்தில் அதிமுகவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பலையே. ஏன் முதலமைச்சர் சுதந்திர தின உரையில் அவ்வளவு நேரம் பேசினாங்களே? பல லட்சக்கணக்கான விவசாயிகள், விவசாய தொழிலாளருடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில அண்டை மாநிலம் அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட சுதந்திர தின உரையில் பேசலையே. இதுல இருந்தே இவங்க இதுல பெரிய அக்கறை செலுத்தவில்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். திரு தீரன், தண்ணீர் இல்லாவிட்டால் கூட நம்ம கேட்பதில் நியாயம் இருக்காது. தண்ணீர் இருக்கிறது, கேஆர்எஸ் தவிர எல்லா இடங்களையும் தண்ணீர் வந்து விட்டது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள்லாம் இருக்கும்போது 64 கோடி ரூபாய்க்கு மானியத்துடன் கூடிய ஒரு திட்டத்தை அறிவிப்பது என்பது நாளைய போராட்டத்தை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. இல்ல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் சொல்றது நாளைய போராட்டத்தை ஓரளவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக மட்டும்தானே பார்க்க முடியும். அதனால இந்த வருஷம் சம்பா சாகுபடி நடந்துரும்னு உறுதியா சொல்ல முடியாதுல்ல.
இல்லை, முதல்ல ஐயா அவர்கள் சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லணும். தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து ஒன்றுமே அக்கறை எடுத்துக்கலன்ற மாதிரி சொன்னாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் பிரதமர் அவர்களை சந்திக்க வந்த நேரத்திலேயே அந்த மனுவிலையும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து போய் பிரதமரை சந்தித்து இது மாதிரி மேகதாதுவில் அணை கட்டுறதா இருக்கிறாங்க, செய்தி வருது, அதை உடனடியாக தடுத்து நிறுத்துன்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, மாண்புமிகு அம்மா அவர்கள் வழக்கு போட்டு தான் அந்த முல்லை பெரியார் அணையில் அடாவடியா புதிய அணை கட்டி தீர்வோம் என்று இருக்கக்கூடிய கேரளாவை அவர்களுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பினை பெற்று இன்றைக்கு 142 அடியாக உயர்த்துகின்ற ஒரு வெற்றியை தந்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள். இது வரலாறு. ஆக இதிலேயும் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது இன்றைக்கு கூட மிக மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு தொடர்ந்து, ஏன்னா இந்த காவிரி மேலாண்மை இந்த அரசிதழில் வெளியிடாம இந்த இறுதி தீர்ப்பு, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007 வெளியிடப்பட்டது. 2007 வெளியிடப்பட்டும் கூட அதன் பிறகு 2013 மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுதான் அரசிதழிலே வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்கள். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அதற்கு முன்பு இருந்த அரசு, மத்தியில் காங்கிரஸ் இருந்தாலும் சரிதான், பிஜேபி இருந்தாலும் சரிதான், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ எங்களுக்கு புரியவில்லை. ஒரு மெத்தனமாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களிலே நடந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2000 வந்தது. இன்னைக்கு 2016 நடக்குது. இத்தனை ஆண்டு காலமாக ஒரு மேலாண்மை வாரியம் கூட அமைக்கப்படவில்லை. அந்த காவிரி நீர் பங்கீட்டு கண்காணிப்பு குழு அமைக்கப்படவில்லை. 2013 அரசுதல் அந்த தீர்ப்பை வெளியிட செய்தது எங்கள் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள், அதிலிருந்து 3 ஆண்டுகளாக தண்ணீரை பெற முடியாமல் போனதற்கு யாரை காரணம் சொல்வீர்கள்? உங்களுக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு வெளியே உங்களை நீங்களே ஒதுக்கி இல்லையா? இது என்ன சோழர் கால ஆட்சியா? உடனே படையெடுத்து போய் தண்ணியை கொண்டு வர்றதுக்கு? இது ஒரு ஜனநாயக நாடு, மத்திய அரசாங்கம், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசு. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த கர்நாடக அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம், பிரதமருக்கு கடிதம் எழுதுறோம். நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு உரிய தண்ணீர், இப்ப கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, நமக்கு வரவேண்டிய தண்ணீரானது ஏறத்தாழ இந்த ஜூன் ஜூலைல மட்டும் 22.934 டிஎம்சி தண்ணீர் இந்த 2 மாதத்தில் எங்களுக்கு நீங்க தர வேண்டிய தண்ணீர் இருக்கு. உங்க அணைகள்ல அந்த 4 நீர்த்தேக்கங்கள்ல கிருஷ்ணராஜ சாகரை தவிர்த்து மற்ற எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கபினி, ஹேமாவதி, ஆரங்கி எல்லா அந்த அணைகள்ல 4 நீர்த்தேக்கங்கள், பெரிய நீர்த்தேக்கங்கள்ல 114 டிஎம்சிக்கு மேல உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்கு தண்ணி கொடுக்காம வஞ்சனை பண்றீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் தயவு செய்து எங்களுக்கு உரிய பங்கு இந்த மாசம். அது யார் செய்யணும்? நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லி இருக்கிறாங்க? மாதா மாதம் இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு தண்ணீர், தமிழகத்திற்கு இவ்வளவு தண்ணீர் என்று தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகள் அதை யார் கண்காணித்து செய்யணும்? இந்த 5 ஆண்டுகள் என்னோட நினைவு சரினா ஒரே ஒரு ஆண்டை தவிர குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஜூன் மாதத்துல காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டு மேட்டூர் அணைக்கு வந்ததாக வரலாறு. 2008 வழக்கு போடுறாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல 2008 2011 இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு 2008 2011 2 ஆண்டுகள்ல ஜூன் மாதம் தண்ணி திறக்கப்பட்டது. சரியா பண்ணதே திறக்கப்பட்டது. நான் சொல்றது இந்த 5 ஆண்டுகள்ல 2011க்கு பிறகு ஒரு வருடமும் அது திறக்கப்படலையே. இல்ல, அதுதான் என்ன காரணம்னா, நீங்க இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா மத்திய அமைச்சரா இருக்கிறவரு சந்திரகவுடா என்ன சொல்றாரு, அந்த நாங்க இதுக்காக மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக தான் நாங்க அணை கட்டுறோம் அப்படி எல்லாம் சொல்றாரு. மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக பிரதமர் கொடுத்த கடிதத்திலையும் கர்நாடக அரசுக்கு என்ன சொல்றாங்கன்னா, புதிய நீர்ப்பாசனமோ அல்லது நீரேற்று பாசன திட்டமோ அல்லது மின்சாரம் தயாரிக்கிற திட்டமோ அல்லது குடிநீர் என்ற போர்வையிலோ, ஆக இந்த மாதிரி எந்த வகையிலும் நீங்க நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இப்பொழுது அந்த நிலைமையில தான் இருக்கணும். கொண்டு புதிதாக எந்த திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடாது என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். கூட்டாட்சி தத்துவத்துக்கு மதிப்பு தரணும், அதனால நாங்க ஜனநாயக பூர்வமா போறோம்னு சொல்றது ஒரு பக்கம் ஏத்துக்க முடியுது. ஆனால் நாம் தரக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தின் மதிப்பு நம்ம விவசாயிகளின் பாதிப்பாகவே மாறுது. விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்களே. இதுக்கு இடைப்பட்ட ஒரு துரிதமான இல்ல ஒரு வேகமான நடவடிக்கை தமிழக அரசு வேணும். கர்நாடக அரசும் பிடிவாதமா இருக்கு, மத்திய அரசாங்கமும் கண்டுகாம இருக்கு. அதனாலதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி எப்படி முல்லை பெரியாரிலே ஒரு நீதியை பெற்றார்களோ அதே போல காவிரி அந்த படுகை விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வழக்கு போறாங்க. இப்ப கூட இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க? வழக்கு பத்தி பேசலாம். திரு வைத்திலிங்கம், கர்நாடக அரசு பிடிவாதமா இருக்கு, மத்திய அரசு மௌனமா இருக்கு, அப்ப நாங்க வழக்கு போறத தவிர எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு ஆளும் தரப்பு சொல்லும் போது
போதிய திறமையின்மை தான் இதற்கு காரணம் அப்படின்னு உங்க கட்சி தலைவர் திரு கருணாநிதி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார். நேற்றைய அறிக்கையில கூட அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். திறமையின்மை, நிர்வாக திறமையின்மை அப்படின்னு அவர் சொல்வதை எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு மேலே என்ற பொருள், திறமையின்மை என்பதற்கு மேலே அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் எதிரான நடவடிக்கைகள் என்று சொன்னால் ஏனோ தானவென்று சட்டப்படி நாங்கள் எழுதினோம், கடிதம் எழுதினோம், அணுகினோம் என்று வழக்கு போட்டோம் என்று சாக்கு போக்கு சொல்லி அதை நிறைவேறாமல் செய்வதற்கு, அல்லது தான் நடவடிக்கை எடுத்தால் தமிழ் மக்களை சாந்தப்படுத்திவிட்டால் போதும், ஆட்சியில் ஈடுத்தால் போதும் என்று அந்த இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறதாக, சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவோ என்னவோ ஏன் இந்த ஏனோதான போக்கை கடைபிடிக்கிறார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. இன்று ஆண்டு இந்த ஜூன் மாதம் தொடங்கி இந்த வந்திருக்க வேணும். ஜூன்லேருந்து தொடங்குது, அங்கே ஜனவரி வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இந்த இறுதி தீர்ப்பினுடைய நீர் பங்கீடு. ஆனால் இந்த ஆண்டு முதல்வர் ஜூலை 30ஆம் தேதி தான், இந்த நடப்பாண்டில் ஜூலை 30ஆம் தேதி தான் கடிதம் எழுதுகிறார் மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும். அதாவது இந்த ஜூன் மாதம் ஜூலை மாத தர வேண்டிய நீரை தாருங்கள் என்று முதல் அதுதான் டிமாண்டே போகுது. அப்போ ஜூன் மாதமே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அதை எடுக்கலை. அதை எடுக்கிறதுக்கான காரணத்தையும் இவங்க சொல்லலை. அப்போ என்ன நீர் இருந்ததுங்கிறத பற்றியும் அறிக்கை எதுவும் இல்லை. இவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார், உண்மை. அந்த பிரதமர் மனு கொடுத்திருக்கிறார், உண்மை. அந்த உச்சநீதிமன்றம் இப்பொழுது இந்த வழக்கு அக்டோபர் மாதத்திற்கு கொண்டு போய்விட்டது. எனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கமாக இந்த வழக்கு எடுக்கப்படும் என்று சொன்னால் அது அக்டோபர் மாதம் எடுக்கப்படும். அந்த நிலையில் இன்னைக்கு அந்த குருவி பொய்த்து போன பின் 54 கோடி ரூபாய்க்கு ஒரு 54 கோடியே 65 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாகுபடி திட்டத்தை அறிவித்தார். அது எவருக்கு பலன் போய் சேர்ந்தது என்று யாருக்கும் தெரியாது. இன்னும் சொன்னால் போனால் அப்போது நாங்கள் கேட்டோம், அந்த பயனாளிகளுடைய பட்டியலை ஒன்றிய அலுவலகங்களிலே ஒட்டுங்கள் என்று சொன்னோம். ஒரு பலனும் இல்லை. அது பயனாளிகளுக்கு போய் சேரவில்லை, யார் யாருக்கோ கட்சிக்காரர்களுக்கு தான் போய் சேர்ந்தது என்று எங்களுக்கு தெரிய வருகிறது. இது ஆய்வுக்குரிய ஒன்று. அதை போலத்தான் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதத்தை தாண்டினால், செப்டம்பர் 10ஆம் தேதி தாண்டினால் வடகிழக்கு பருவமழை வந்துடும். அதற்கு பிறகு நீர் வந்தால் கூட அந்த நாட்டங்கால்களில் 35 நாள் நீர் இருக்கும் பொழுது, அப்பொழுது பெருமழை வந்தால், அடைமழை வந்தால் அது தாக்கு பிடிக்காது என்கிற காரணத்தினாலே செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் வந்தால்தான் சம்பா, இல்லைனால் சம்பாவும் இல்லை என்கிற நிலை உருவாக்கப்பட்ட பிறகு இவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இப்போ அம்மையார் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா 64 கோடிக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 64.3 கோடிக்கு ஒரு திட்டத்தை. அது எப்படின்னா, இந்த மாத கடைசிக்குள் நீர் வரவில்லை என்று சொன்னால் நான் இந்த திட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி அந்த திட்டத்தினுடைய ஃபிளாஸ் மட்டும் ஒரு 2 சான்றுகள் சொல்கிறேன். அது ஒரு சாகுபடி என்னன்னா வல்ல என்ன அப்படின்னா, இது கொடுக்க போகிறது இந்த மாதம் கடைசிக்கு பிறகு, அக்டோபர் 30ஆம் தேதிக்கு பிறகு, செப்டம்பர் 10ஆம் தேதி ஆகிடும். அவங்க அறிவிச்சிருக்க தொகை மொத்தம் 64 கோடி. எப்படின்னா சோயிங், அதாவது விதைகளை வீசுவதற்காக என்று ஒரு 25 கோடி, 15,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு சாகுபடி செலவு என்று சொன்னால், இவர்கள் அறிவித்திருக்கிற ஊக்கத்தொகை எவ்வளவு தெரியுமா? ஏக்கருக்கு 500 ரூபாய். அதை கணக்கு போட்டு பார்த்தால் 25 கோடி 5 லட்சம் பேருக்கு தான் வருது. இவர்களுடைய கணக்கே, முதல்வருடைய கணக்கு, ஒரு மொத்தம் ஏக்கரேஜ் 14,93,000 ஏக்கர் இப்போ சாகுபடி பரப்பில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிற முதல்வர் 1/3 பங்கு நிலத்திற்கு, விவசாய சாகுபடி நிலத்திற்குத்தான் இவர் நிவாரணமே அறிவிக்கிறார். அந்த நிவாரணமும் எவ்வளவு என்று சொன்னால் 15,000 ரூபாய் சாகுபடி செலவு இருக்கிற ஒரு செயலுக்கு வெறும் 500 ரூபாய் எப்படி நிவாரணம் ஆகும்? அது மட்டுமல்ல, சொல்லி முடிச்சிடறேன், ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறமா அது சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்கனைசருக்கு வெறும் 3 கோடி ரூபாய், அது வெறும் 50,000 பேருக்கு தான் வரும். ஸோ இது முழு பயனாளிகளுக்கு போய் கிட்டாது என்பது உறுதி, 100% உறுதி. ஆனால் நான் என்ன கேட்கிறோம்னா, நான் முன்பே குறுவை சாகுபடி திட்டத்தின் கீழ் நீங்கள் அறிவித்தது எப்படி ஊழலுக்கு சென்றதோ அதை போல இதையும் ஒரு இடர்பாட்டிலும் நீங்கள் ஊழல் செய்யாமல் பயனாளிகள் பட்டியலை நீங்கள் ஊராட்சி மன்ற அந்த அறிவித்த கமிஷன் போதுமானதா இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க பயனாளி பட்டியல் அறிவிக்கிறதா வேணாம்? அது வேணும். முந்தி நீங்க அறிவிக்கலையே, குறுவைக்கு அறிவிக்கல, அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி பயன் தராது என்பது மட்டும் நிச்சயமாக உறுதி. தமிழக அரசினுடைய நிர்வாக திறமை இவர் சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவங்க தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல அந்த காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு 7 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க, பதவியில் இருந்தாங்க. மாநிலத்தில் இவங்க, மத்தியில் இவங்க 2 பேரும் சேர்ந்து. அப்படி இருந்தும் கூட
ஒரு அரசிதழில கூட வெளியிடுவதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதவங்க வந்து அம்மா அவர்களுடைய வந்து 3 நாள் ஆச்சு தினச்சானால இப்ப 3 வருஷம் ஆச்சு அரசியல் வந்து அது நம்ம விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. பொன்னி நான் முடிச்சறேன். அடுத்தது குறுவை சாகுபடி வந்து பொய்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தண்ணியை வந்து அவங்க கொடுக்கலன்றதுனாலதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து 54 கோடியே 65 லட்சம் ரூபாய்க்கு நிதி ஒதுக்குனாங்க. அதை இவங்க என்ன பண்றாங்க, அதுல அரசியல், அதாவது அவங்க கட்சிக்காரருக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் வந்து கட்சிக்காரருக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னாக்கா இது வந்து பட்டியல வெளியிடலாமே, இல்ல பயனாளிகள் பட்டியல வெளியிட முடியுமா? இல்ல தகவல் உரிமை சட்டத்துல போட்டு கேளுங்க, யாருக்கு கொடுத்தீங்க தெளிவா தெரியும். அதாவது ஒரு அரசு வந்து அந்த விவசாயிகள் திமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி சிறப்பு திட்டங்கள் ஏதாவது போட்டிருக்கிறாங்களா? குறுவை சாகுபடி போயிச்சதுக்கு அம்மா அவர்களாவது குறுவை சாகுபடி அந்த விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அப்போ ஒரு 54 கோடி 65 லட்சம், இப்ப இந்த சம்பா சாகுபடி பாதிக்கப்படக்கூடாது அது பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு போதுமானதா கேள்வி. திரு சேகர், இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பை ஆளும் தரப்பை நோக்கி இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் சங்கத்தை பொறுத்தவரை 3 தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஒன்று, கர்நாடக அரசு பிடிவாதமாக இருக்கிறது. மற்றொன்று, தமிழக அரசு போதுமான ஸ்திரமான நடவடிக்கைகளை எடுக்க தயங்குகிறது. மூன்றாவது, மத்திய அரசு இது 2 விவகாரத்திலும் தொடர்ச்சியாக மௌனம் சாதிக்கிறது அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் கெசட்ல வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிவடைந்தும் இன்னும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை. வருடா வருடம் இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. வருடா வருடம் இந்த பிரச்சனையை கடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். மத்திய அரசு ஏன் இதில் மௌனம் சாதிக்கிறது? இதுல வந்து நம்ம சண்முகம் அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல 3ல் 2 நான் ஒன்றுபடுகிறேன். கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கொஞ்சம் கவனிச்சுங்க. அதை சண்முகம் அவர்கள் வந்து கர்நாடக அரசு இது வந்து ஒரு அரசியலாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்நாடகத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய சித்தராமையாவுக்கு எப்பப்பெல்லாம் தொந்தரவு வருகிறதோ அப்பெல்லாம் காவிரி பிரச்சனையை அவர் எடுத்துருவாரு. அது மட்டும் இல்ல, காவிரியை பொறுத்த மட்டிலே அவர்கள் எப்போதும் மழை பெய்து டேம் நிரம்பி அதுக்கு பிறகுதான் நமக்கு தண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர இதுவரை நம்மளுடைய ட்ரிபியூனல் அவார்டுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தடவை அவங்க கொடுத்ததில்லை. இது எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம். இரண்டாவதாக, தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த மத்திய அரசு மௌனம் சாதிக்கிறது. செம்மல் கொஞ்சம் எக்கோ வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனிங்க. மத்திய அரசு மௌனம் சாதிக்கிறது என்று சொன்னார்கள். மத்திய அரசு மத்தியிலே வந்து இந்த ட்ரிபியூனல் அவார்டு வந்ததற்கு பின்னாலே தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு தொடுத்ததனுடைய காரணமாக இன்றைக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால இடையில வந்து சூப்பர்வைசரி கமிட்டி அமைத்தார்கள். அது வந்து இதனுடைய விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நான் தீரனையும் கேட்கிறேன், சண்முகத்தையும் கேட்கிறேன், என்னுடைய மதிப்புக்குரிய வைத்தியலிங்கத்தையும் கேட்கிறேன். வைத்தியலிங்கம் ஆட்சியில இருந்த 2007 இருந்தாரு, 12 வரையில இருந்தாரு, 13 இருந்தாரு. அப்பெல்லாம் ட்ரிபியூனல் அமைக்க அவங்களால முடியல. அதே மாதிரி வந்து சண்முகம் அவர்கள் வந்து சொன்னார்கள் இந்த பிஜேபி ஆட்சியில ட்ரிபியூனல் அமைக்க முடியவில்லை என்று. நான் கேட்கிறேன், இப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து டீச்சர் ட்ரைனிங்காக டீச்சர்கள் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணப்படவில்லை, அவர்கள் ஏராளமாக வேகன்சி இருக்கிறது என்று சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு அவருடைய கல்வி அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார், வழக்கு நிலுவையில் இருக்கிறது, ஆகவே எங்களாலே முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சட்டமன்றத்தினுடைய ஒளிபரப்பு சம்பந்தமாக ஏன் செய்யவில்லை என்பதற்கும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, செய்ய முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மத்திய அரசிலே தமிழக அரசு தொடர்ந்த ஒரு வழக்கு, அந்த வழக்கினுடைய காரணமாக ட்ரிபியூனல் அமைக்க முடியவில்லை என்பதை தெரிந்து கொண்டு மத்திய அரசு மௌனம் சாதிக்கிறது என்று சொல்வது எந்த வகையில நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. திரு சண்முகம், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி கண்காணிப்பு குழு, இந்த 2 அமைக்கிறதுக்கு எந்த வழக்குமே அங்க கிடையாது. 10 வழக்குகள் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது சம்பந்தமாகவோ காவிரி ஒழுங்காற்று குழுவை அமைப்பது சம்பந்தமாகவோ எந்த வழக்குமே கிடையாது. கர்நாடக மாநில அரசாங்கமே எந்த வழக்கும் போடல. இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி தன்னுடைய அரசியல் ஆதாயம் கருதி கர்நாடக மாநிலத்தில் அது ஒரு வலுவான கட்சி, அடுத்த ஆட்சியை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, கர்நாடக மாநிலத்துக்கு விரோதமான அல்லது கர்நாடக மாநில மக்களுக்கு எதிரான
எந்த விதமான நிலைப்பாட்டையும் மேற்கொள்வது தனக்கு உதவாது என்கிற காரணத்தினாலே தான் தமிழ்நாட்டினுடைய நியாயமான இந்த கோரிக்கையை, நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய இந்த நியாயமான கோரிக்கையை, இந்த தீர்ப்பினுடைய இந்த நியாயமான அம்சத்தை அவங்க நிறைவேற்ற மறுக்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதினாங்க, எத்தனையோ பிரச்சனைக்கு கடிதம் எழுதுறாங்க, ஒரு பதில் உண்டாம் பிரதமர்கிட்ட? ஒரு மாநில முதலமைச்சர் எழுதுகிற கடிதத்துக்கு பிரதமர்கிட்ட பதில் இல்லை. பல லட்சக்கணக்கான விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், தமிழ்நாட்டினுடைய வேளாண் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில பிரதமருக்கு ஒரு பதில் எழுதுறதுல என்ன கஷ்டம்? நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்ற அதே பதில நீங்க சொல்ற அதுதான் பிரச்சனைனா பிரதமர் அதையே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதிருக்கலாமே, ஏன் பிரதமர் மௌனமா இருக்காரு? நம்ம சேகர் வந்து புரிஞ்சு சொல்றாரா புரியாம சொல்றான்னு தெரியல. 19/2/13 தான் அரசியல்ல வந்தது. அதற்கு பிறகுதான் மேலாண்மை வாரியம் அமைக்கணும். அது வந்து ட்ரிபியூனல் இல்ல, மேலாண்மை மேனேஜ்மென்ட் போர்டு தான். அது அமைக்கிற கடமை மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு. அது 2013 பிறகுதான். அது முழு முதல் மத்திய அரசினுடைய கடமை. அது நீங்க தான் சொல்லணும். ஏன் அமைக்கிறீங்க காரணத்தை நீங்க தான் சொல்லணும். இன்றைக்கு அந்த குழாய்களை கெயில் சம்பந்தமாக குழாய்களை பதிக்க கூடாது என்று சொன்ன ஒரு தமிழகத்தினுடைய வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் பதிக்கலாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பின்னாலே தமிழக அரசு அதன் மீது ஒரு பெட்டிஷன் மறுபடியும் போட்டிருக்கிறது. பெட்டிஷன் போடப்பட்டது என்ற காரணத்தினாலேயே வழக்கு நிலுவையில் இருந்ததாக கருதி மத்திய அரசு அந்த வேலையை இப்போது செய்யவில்லை. ஆனால் அந்த பெட்டிஷன் கூட இன்னும் எடுத்துக்கல. இருந்தாலும் கூட அந்த பாரம்பரியத்தை, அந்த மாரல் விஷயத்தை மதிக்கிறது. அதே மாதிரியாக காவிரியினுடைய அவார்டு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருந்த வழக்குக்கு அந்த காரணத்தினாலே தான் இந்த மேலாண்மை வாரியம் அமைக்க முடியவில்லை. மாறாக சூப்பர்வைசரி போர்டை அமைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு வழக்குக்கு ஒரு நீதி, இன்னொரு வழக்குக்கு ஒரு நீதி அல்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நீதி தான். திரு சேகர், குறிப்பாக மாநிலங்களுக்கான நதிநீர் விவகாரங்களில் மத்திய அரசின் நடவடிக்கை, அது எந்த அரசாக இருந்தாலும் ஒரு மௌனம் சாதிக்கிறது. அந்த அரசனுடைய அது சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் நலன்கள் அந்தந்த மாநிலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்த நடவடிக்கை அமைகிறது. விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. திரு சண்முகம் கேட்டது போன்று தமிழக முதலமைச்சரின் எந்த கடிதத்துக்கும் இதுவரை பதில் வரவில்லை. குறைந்தபட்சம் அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான் அது அலுவல் ரீதியாக வந்திருக்குன்னு நம்புறோம். அப்படி இருக்கின்ற சூழலில் எது நிலவரம் என்பதை பதில் கடிதம் எழுதுதல் கூட என்ன சிக்கல் மத்திய அரசுக்கு இருக்க போகிறது? இல்ல, ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். இப்ப முல்லை பெரியார் விஷயத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் செய்தது. ஒரு மத்திய அரசு மௌனமாக இருக்குமே ஆனால், குறிப்பாக மோடி அரசு மௌனமாக இருக்குமே ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் அரசு மாதிரி அதை ஒத்தி போட்டுக்கொண்டே போயிருக்கலாம். அது இந்த அரசினுடைய நோக்கம் அல்ல. மாறாக சண்முகத்தினுடைய சார்புடைய அவருடைய சித்தாந்தமாக இருக்கக்கூடிய கட்சி கேரளாவில் என்ன பண்ணுது, முல்லை பெரியாறில் முதல்ல 152 வசத்துவது பற்றிய பினராயி விஜயனுடைய பேச்சு என்ன, அதை பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் பண்ணுவேன்னு சொன்னார். அவங்க கட்சியை சேர்ந்த அந்த பிஜு மோலுங்கிற எம்எல்ஏ அந்த இடத்துக்கு உள்ளர பூந்து தகராறு பண்ணி ஊழியர்களை அடித்து உதைத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து வைத்து போயிருக்கிறார்கள். ஆக மாநிலத்துக்கு மாநிலம் இரட்டை வேடம் போடுபவர்கள் இவர்களில் தானே பிஜேபி அல்ல. குறிப்பாக நான் கேட்கிறேன், கெயில் விஷயத்துல ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் அளிக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அரசுக்கு அது அதிகாரம் கொடுக்கிறது. ஆனால் மாநில அரசு வழக்கு நீதிமன்றத்துக்கு போன உடனேயே நிலுவையில் இருப்பதாக தார்மீக காரணத்திற்காக உடனே நிறுத்துகிறது. அதே மாதிரியாக இந்த விஷயத்திலேயுமே மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக மாநில அரசுகள் ரிவிஷன் பெட்டிஷனுக்கு போயிருக்கின்ற போது மத்திய அரசு செய்யாமல் இருக்கிறது. ஏன் இந்த தீரன் அவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் அவர்கள் சம்பந்தமான அரசு செய்ய வேண்டிய விஷயத்திற்கே கோர்ட்டினுடைய விஷயங்களை காண்பிக்கிறார்கள். இப்போது இது உண்மையிலே நடந்திருக்கிற இந்த விஷயத்தை மத்திய அரசின் மீது பழி போடுவது என்பது தேவையில்லாத விஷயம். அதற்கு மேல் சட்டமன்றத்திலே 2 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முல்லை பெரியார் அணையில மத்திய அரசாங்கம் அமல்படுத்துன்னு சொல்றாரு. இந்த காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு இருக்குல்ல, அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானதுதான். அது நிறைவேற்றக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது 2007 வெளியிடப்பட்ட இறுதி தீர்ப்புக்கு இன்னைய வரல காவிரி மேலாண்மை வாரியமோ காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்குமுறை ஆணையமோ அதெல்லாம் எதுவுமே இவங்க அமைக்கல. ஒண்ணு. ரெண்டாவது கெயில் பிரச்சனை சொல்றாரு. பிற மாநிலங்கள்லாம் அந்த கெயிலானது சாலை வழியா போகும் பொழுது தமிழக விவசாயிகள் மட்டும் ஏமாளிகளா என்ன, அவங்க நிலத்துல மட்டும் எப்படி கெயில் வரலாம்?
ஆக தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் அதற்கு தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இங்க மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு அம்மா அவர்கள் எதிர்ப்பாக இருந்து அதை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ, அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றினார்களோ, அதே போலத்தான் கெயிலில் நடந்து கொள்கிறார்கள். ஒன்று, நான் கேட்பதெல்லாம் சர்வதேச நதிநீர் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், மேற்பகுதி நதி பாயக்கூடிய மேற்பகுதியில் ஒரு அணை கட்டப்பட்டால் அது கீழ்ப்பகுதி பாசன பகுதியில் உள்ள அந்த பகுதியினுடைய அனுமதி பெற்றுத்தான் கட்டப்பட வேண்டும் என்று சர்வதேச நதிநீர் சட்டம். இன்றைக்கு 7 நாடுகளின் வழியாக பாயக்கூடிய அந்த நைல் நதியானது பிரச்சனை இல்லாமல் தீர்க்கப்படுது. 3 நாடுகளின் வழியாக பாயக்கூடிய பிரம்மபுத்திரா, இந்தியா, வங்கதேசம், சீனா, அது இன்றைக்கு பிரச்சனை இல்லாம, ஏன் நம்ம பகநாடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான், அது கூட வந்து ரவி, பியாஸ், சட்லஜ் இந்த நதிகளுடைய நீர்ல வந்து எந்தவித பிரச்சனை இல்லாம இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கறாங்க. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இங்க இந்தியாவில் மட்டும் அங்க மத்தியில் ஆளக்கூடியவர்களது காங்கிரஸாக இருந்தாலும் சரிதான், பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரிதான், இவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய மாநிலத்தில், அதாவது கர்நாடக மாநிலத்தில் தாங்கள் செல்வாக்கு பெற வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாட்டினுடைய நலன்களை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இதுதான் தமிழருடைய குற்றச்சாட்டு. சேகர் சொன்னதுக்கு என்னுடைய இது என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதே தவிர இந்த மேலாண்மை வாரியமோ அல்லது ஒழுங்காற்று குழுவோ அமைக்கக்கூடாதுன்னு எந்த விதமான தடையையும் உச்சநீதிமன்றம் இதுவரை விதிக்கவில்லை. அதனால மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா நீதிமன்றத்தில் தலையிடுறதா எந்த விதத்திலையும் அது ஆகாது. நான் சொன்னதுக்கு அவர் பதிலே சொல்ல, நீங்கள் அரசியல் ஆதாயம் கருதி கர்நாடக மாநிலத்தில் உங்களுடைய கட்சி வலுவான கட்சியாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் உங்களுக்கு அரசியல் ஆதாயம் எதுவும் இல்லைன்றதுனால நோக்கபூர்வமாக தமிழ்நாட்டுக்கு சாதகமான இந்த மேலாண்மை வாரியம் கண்காணிப்பு குழு என்பதை அமைக்க மறுக்கிறீங்க. உச்சநீதிமன்றம் தடை எதுவும் விதிக்கல. நீங்க அமைச்சா ஏன் அமைக்கிறீங்கன்னு யாரும் கேட்க போறதில்லை. நீங்க வேணுமென்னே தான் அமைக்காம இருக்கீங்க. ரெண்டாவது, கர்நாடக மாநில அரசாங்கம் அடாவடியாக நடந்து கொள்கிறது என்று எல்லாத்துக்குமே தெரியும். தண்ணீர் வழிந்து, அதாவது வடிகாலாக தமிழகத்தை பயன்படுத்துகிறதே தவிர காவிரி இரு மாநிலத்துக்கு உரிமை படைத்தது என்பதை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு நடுவர் மன்ற தீர்ப்பு ஒரு மாநில அரசாங்கம் ஏற்காத போது மத்திய அரசாங்கம் என்ன செய்யலாம்? 355 நீங்க பயன்படுத்த வேண்டியதானே? உண்மையிலேயே நியாயமா இந்த தீர்ப்பு அமல்படுத்தணும்னு நினைச்சா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? அரசியல் சாசனம் 355 பயன்படுத்தி அந்த மாநில அரசாங்கத்தை இதை ஏற்க வச்சிருக்கலாமே, செயல்படுத்த வச்சிருக்கலாமே. அந்த மாதிரியான எந்த தீவிரமான நடவடிக்கையும் பிஜேபி அரசாங்கம் எடுக்கல. நீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தோன்னு சொல்லுங்க. சும்மா உச்சநீதிமன்றத்தின் மேல பழிய போடக்கூடாது. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லுங்க. சேகர், இல்ல அது மட்டும் இல்ல, சேகர் வந்து இன்னொரு கேள்விக்கு, கூடுதல் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க அந்த ஸ்டே இல்லைன்னு நண்பர் சொன்னாரு, அது ஒரு பக்கம். உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டே பண்ணல. அடுத்தது ரெண்டாவது, நீங்க சொன்னீங்கல்ல அந்த அட்வைசரி பாடி ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொல்லி, அந்த அட்வைசரி பாடியோட பங்கு என்ன, நடவடிக்கை என்ன, அவங்க என்ன அட்வைஸ் பண்றாங்க? இப்போ குறைந்தபட்சம் இடர்பாட்டு காலத்தில் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பது பற்றி இறுதி தீர்ப்பில் விளக்கமாக இருக்கு. அதுல ஒரு பிரிவு இருக்கு. அப்ப அதை அந்த இடர்பாட்டு இப்போ முதல்வரோட அறிக்கையில 65 டிஎம்சி இப்ப 4 அணைகளும் இருக்கு, 17/8/2016 வரல இருக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் அது தண்ணீர் அவைலபிலிட்டி இருக்கும் போது அதை கொடுப்பதில் என்ன 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 தடை என்பதை பற்றி இந்த அட்வைசரி பாடி பதில் சொல்லணுமா வேணாமா? சேகர், நீங்க பதில் சொல்லலாம். இல்லை இப்போ என்ன இதில் ரொம்ப ரொம்ப ஹாஸ்யமான விஷயம் என்ன என்று சொன்னால், இப்போ அண்ணன் வந்து வைத்திலிங்கம் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார் இதுக்காக. அந்த ஆட்சியில் 2007 அதற்கான அவார்டுக்கு கொடுத்தாங்க. 12 வரை ஒன்றுமே நடக்கல. 13ஆம் வருஷம் சுப்ரீம் கோர்ட்டா பார்த்து இது அந்த கெசட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு பிறகு சூப்பர்வைசரி கமிட்டி என்பதை அரசை அமைக்க சொன்னார்கள். காரணம், இவர்கள் வந்து மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு முன்னாலே இவர்கள் கேஸ் போட்டதுனால அது டிஸ்பியூட் ஆகி போச்சு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு முறையும் கேட்டது, உங்களுடைய வழக்கை ஏன் இவ்வளவு தூரம் எழுதிட்டு போறீங்க, மேலாண்மை அமைப்பதற்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள் என்று அதுவே கேட்டிருக்கு. அதற்கு பின்னாலே இவர்கள் இதை பூசி மூழ்கி மறைக்கிறார்கள். இரண்டாவதாக, சட்டமன்றத்திலே மிகப்பெரிய வெளிநடப்பை செய்திருக்கிறார். 2 நாளைக்கு முன்னால சஸ்பென்ஸ் எல்லாம் நடந்திருக்கிறது. அதுல என்ன பேசுனாங்க இவங்க? ஒருத்தர் மீது ஒற்றை குற்றச்சாட்டு. இப்போது வைத்திலிங்கம் சொல்லுகிற போது ஏனோ தானோ என்று இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இந்த விவகாரத்தோட தொடர்புடையதான் தெரியல. எதிராக இல்ல, அது விவகாரத்தோடு தொடர்புடையதான் நான் சொல்றேன். 2 கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு இருந்து எத்தனை நாளைக்கு சண்முகம் சொன்னது போல 91க்கு பிறகு இந்த காவிரி விஷயத்துல தமிழ்நாட்டில் ஒண்ணுமே நடக்கல. 2 கட்சிகளும் தற்போது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை நியாயப்படுத்த முடியுமா? நீங்க கடந்த காலங்களில் அவங்க செய்யல அப்படிங்கறத மீண்டும் ஒரு மத்திய தரப்பிலிருந்து பதிலா வரதை எப்படி ஏத்துக்க முடியும்?
இல்ல அதைத்தான் நானும் சொல்றேன். மத்திய அரசு இதற்கு கொஞ்சம் கூட காரணம் இல்லை. இவர்கள் வழக்கு தொடுத்து இதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு இதே முல்லை பெரியாறுல உடனே திரு சேகர் டெக்னிக்கலா எந்த வழக்கும் இதுக்கு தடை இல்லை. முல்லை பெரியாறு வேறு இல்ல சேகர் வந்து முல்லை பெரியார் திரும்ப சொல்றதுனால என்ன சொல்ல விரும்புறேன், உங்களுக்கு முல்லை பெரியாறுல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அங்கே இருந்த மாநில அரசாங்கம் ஏற்று செயல்படுத்தியது, கர்நாடக மாநில அரசாங்கம் ஏற்க மறுக்கிறது. எனக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்க சேகர் வந்த ஒரு வந்து மத்திய அரசாங்கத்துடைய ரோல் கிடையாது. கர்நாடக கேரள மாநிலத்திலிருந்து அப்போது இருந்த மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து செயல்படுத்துறதுக்கு அவங்க முன் வந்தாங்க. அதனால அது அமலுக்கு வந்தது. கர்நாடக மாநில அரசாங்கம் ஏற்று மதித்து நடக்க மறுக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்க்குது. அவர் ஒரு விஷயத்தை திரு சேகர் வந்து சட்டமன்ற நடவடிக்கையில் கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்னவா இருக்கு? காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது, திரு சேகர் மத்தியில ஆட்சியில இருந்தது, காங்கிரஸோட கூட்டணியில திமுக இருந்தது, அப்போதெல்லாம் நிறைவேற்றி இருக்கலாம் அல்லவா? அதெல்லாம் மறுபடியும் ஏன் நிறைவேற்றல் கேட்கறதுல தீர்வே நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். 13/2/2013 தான் அரசிதழில் வெளியிடப்படுது. அதற்கு பிறகுதான் அந்த நிறைவேற்ற உரிமையே வருது. அரசியல் வெளியிடாதற்கு முன்னரே அதை அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அவங்க கேட்கிறது அரசியல்ல கூட வெளியிடல குறைந்தபட்சம் அது ஏன் அப்படிங்கிறாங்க. ஆனா எந்த விவாதத்தின் நோக்கம் இன்னும் பழச போய் கேட்கறது இல்ல. அது அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம்? நாளை ரோட்டுக்கு இறங்கின விவசாயிக்கு இந்த என்ன நம்பிக்கை துளிகள்ங்கிறதா நாளை ரோட்ல நிக்க போற விவசாயிக்கு நம்ம பேசலாம். அவர் ஒரு விஷயத்தை அதிமுக சட்டமன்ற நடவடிக்கையில கொண்டு வந்தது மூலமா அதுல இருந்து எனக்கு எழுந்த கேள்வி என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நீங்க கடிதம் எழுதுவது இல்ல நீங்க முதல்ல பிரதமரை நேரில் சந்திப்பதை தாண்டி ஒரு அனைத்து கட்சி குழுவோடு சென்று பிரதமரை சந்திப்பது இல்ல அனைத்து கட்சி குழுவோடு சென்று கர்நாடக முதலமைச்சர் சந்திப்பதுன்னு எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் ஆக்ஷனாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக அதை மாற்றினால் கூடுதல் வலு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதில் தொடர்ச்சியாக அதிமுக அரசு தயக்கம் காட்டுவது ஏன்? இல்ல அதெல்லாம் இதனால வந்து கூடுதல் அழுத்தம் கிடைக்காது. ஏன்னா கர்நாடக அரசு பிடிவாதமாக இருக்கிறது. இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய சரிப்படுத்த வேண்டிய மத்திய அரசாங்கமானது அதை கண்டுங்காணாம போகிறது. அதனால வந்து என்ன நடக்குதுனாக்கா, மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இவர்கள் யாரிடமும் நமக்கு நீதி கிடைக்காததுனாலதான் உச்ச நீதிமன்றத்தில் அரசியல் சாசனப்படி நமக்கு ஒரு உரிமையை பெறலான்றதுக்காக தான் இது முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கூட அம்மா தொடுத்த வழக்கினுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு 142 அடியை உயர்த்தலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதே மாதிரி இந்த காவிரி நீர் பிரச்சனையிலையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இன்னும் கூடிய விரைவில் ஒரு தீர்ப்பு நமக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து சம்பா சாகுபடிக்காக ஒரு சிறப்பு திட்டம் மாநில அரசு போதுமானதா இல்லைங்கிறாங்களே. இல்ல பாருங்க, மானியம் தான் அது. இன்றைக்கு பயிர்க்கடன் வந்து அவங்க வாங்கிக்கலாம், பயிர்க்கடன் வாங்கிக்கலாம். அதுல மானியம் மட்டும் இன்றைக்கு வந்து 64 கோடி 30 லட்சம் ரூபாய். மானியமும் போதுமானதா இருக்குமாங்கிற கேள்வியும் போதவில்லை என்று சொன்னால் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு மேலும் வந்து அந்த விவசாயிகளுக்கு அந்த சம்பா சாகுபடி பொய்க்காத அளவிற்கு உதவி செய்வார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் காவிரி பிரச்சனையை ஏதோ அவங்க சொந்த வழக்கு மாதிரி அவங்க வந்து அணுகுறாங்க. முதல் விஷயம் சொந்த பிரச்சனை மாதிரி. இன்றைக்கு இவங்க முதலமைச்சர் இருக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழிச்சு வேற ஒருத்தர் முதலமைச்சர் வரலாம். காவிரி மீதான தமிழகத்துக்கான உரிமையை பாதுகாப்பது என்பது ஏதோ ஒரு நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. ஆனால் தொடர்ச்சியாக யாரையுமே கலந்து பேசாம ஒரு தன்னிச்சையான அணுகுமுறை, தன்னிச்சையான செயல்பாடு என்பதுதான் ஜெயலலிதாவுடைய அணுகுமுறையா இருக்கு. எந்த விதத்தில் இது தமிழ்நாட்டுக்கு பலன் அளிக்கும்? நான் என்ன கேட்க விரும்புறேன், கர்நாடக மாநில முதலமைச்சர் தீர்ப்பை எதிர்க்கக்கூடியவர், தீர்ப்பை அமல்படுத்த மறுக்கிற கர்நாடக முதலமைச்சர் எல்லா கட்சியும் கூட்டிட்டு போய் பிரதமரை வற்புறுத்துறாரு, மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்துறாரு. ஏன் நமக்கு உரிமைப்படுத்த ஒரு பிரச்சனையில தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சி அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளை கூட்டி என்னன்னு கருத்து கேட்டா என்ன ஜெயலலிதாவுடைய கௌரவம் குறைஞ்சு போயிடும். இல்ல இல்ல இதுல தமிழ்நாட்டுல அப்புறம் ஏன் கூட்டம் பண்றாங்க? ஏன் கூட்டம் பண்றாங்க? என்ன பிரச்சனை இல்ல, என்ன பிரச்சனை இல்ல. கர்நாடக அரசு நடக்கிறதுனாலதான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரெப்ரசன்ட் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னாக்கா, அதுதான் அவங்க இல்ல இல்ல நாடாளுமன்றத்துல திமுக அண்ணா திமுக எல்லாரும் தான் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமனதா 2 முறை தீர்மானம் இல்லையா? சசிகலா புஷ்பா ஜெயலலிதாவை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக நவநீத கிருஷ்ணன் பாராளுமன்றத்தையே சுற்றி சுற்றி ஓடி வந்ததை பார்த்தோம். ஒரு முறையாவது நீங்கள் வந்து மேலாண்மை வாரியம் அமையுங்கள் என்று உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பது உண்டா? நிச்சயமாக பிரதமரிடம் வந்து நீங்க சொல்றது தப்புனா அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளை
கூட்டு போறது அழுத்தம் கொடுக்க அது பிரதமரிடம் முறையிட்டு இருக்கிறார்கள். முறையிடாமலாம் இல்ல முறையீடு என்பது ஒரு வழி. அனைத்து கட்சி கூட்டு போறது ஒரு வழி. சொன்ன மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்க, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் தன்னால நடந்து இருக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு அதுல எந்த பங்குமே இருக்கக்கூடாது. தண்ணியே வரலன்னாலும் இந்த சூழ்நிலையில என்ன பண்ணலாம்? ஏன் விவசாயி கூப்பிட்டு பேசுறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? விவசாய சங்க பிரதிநிதிகள் கூப்பிட்டு கேக்குறது என்ன கஷ்டம்? பேசாம கிடையாது. இந்த வருஷம் பேசியிருக்கிறாங்க. இந்த 64 கோடி ரூபாய் அறிவிக்கிறீங்களா, இது போதுமா? வேற என்ன செய்யணும்? ஏன் கூப்பிட்டு பேசினா என்ன குறைஞ்ச போகுதுன்னு கேட்கல. இந்த 19ஆம் தேதி இப்ப விவசாயிகள் வந்து இந்த அரசு ஒரு தார்மீக ஆதரவு தரணுமா வேணாமா? கலைஞர் ஒரு அறிக்கை கொடுத்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பேதம் இல்லாமல் இதுல கௌரவம் பார்க்க வேண்டாம், நீங்க அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க, அந்த போராடுகிற விவசாயிகளுக்கு ஆளுங்கட்சியும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குரல், உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இது குறித்து அவர்கள் வந்து விளக்க சொல்லி இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சி எங்க பதிவு வைக்கணுமோ சட்ட ரீதியாக அங்க பதிவு வச்சிருக்காங்க. கூட்டி கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்ற கோரிக்கை இந்த ஜனநாயக அமைப்பில் அவசியமான ஒரு கோரிக்கையா தான் நான் பாக்குறேன். ஆனா அதை தாண்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் முயற்சி செய்து பார்த்து விட்டாச்சு. ஒரு அண்டை மாநில அரசு மிக பிடிவாதமாக இருக்கிறது, மத்திய அரசிடமிருந்து பதில் இல்லை எனும்போது நீங்க உச்ச நீதிமன்றம் ஒரு முறை உத்தரவிட்டதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் போய் பார்த்தாங்க. அது உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு. இவங்களா எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு தேவை இருக்கிற நிலையில் ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்டை மாநிலம் தானே, அண்டை மாநில முதலமைச்சரை நேரடியாக போய் சந்திச்சு உங்க கஷ்டம் என்னன்னா அவங்க சொல்லிட்டோம், இவங்களுக்கு என்ன கஷ்டம் இவங்க சொல்லிட்டோம், தீர்ப்புப்படி தர முடியலனாலும் குறைஞ்சபட்ச தண்ணீரை பெறுவதற்கான ஏதாவது அந்த மாதிரியான ஒரு முயற்சி அவங்க எடுத்திருக்கலாம். நான் சொல்ற மாதிரி அனைத்து கட்சி ஒரு வாரத்திற்குள் அணுகி தடை உத்தரவு பெற முடிகிறது நீதிமன்றம். அதை ஆனால் அதே அவசரத்தை இதை வந்து அந்த அக்டோபர் 20ஆம் தேதி மாத்திருக்காங்க இல்லையா அந்த விசாரணை உச்சநீதிமன்றம், அதை ஏன் ஒரு வாரத்திற்குள் தீர்க்க வேண்டும்? நீங்க உங்களுடைய ஆணைப்படிதான் இந்த அட்வைசரி பாடி அமைச்சோம், ஆனா இப்ப அது உங்களுக்கு செயல்படல. இந்த இடர்பாட்டு கால பகிர்வை நீங்க அமல்படுத்தணும், அதுக்கு ஒரு இடைக்கால ஆணை தடுங்க. மன்மோகன் சிங் காலத்தை இதே மாதிரி உச்சநீதிமன்றம் கொடுத்த தாக்கீதை கூட கர்நாடக அரசு வந்து அமல்படுத்த மறுத்தது. அதற்கு அந்த பிரதமர் அவருடைய நேரடி தலைமையில நேரடி தலையீட்டுல அந்த நடவடிக்கை எடுத்து அப்போது தண்ணீர் விடப்பட்டது. அதே போல இப்பொழுது நீங்கள் அந்த முயற்சி எடுக்க கூடாது. சேகரிடம் கேட்டு வர நான் இறுதியான உங்களுக்கு கருத்து நீங்க விரிவாக சொல்லலாம். திரு சேகர், இறுதி கருத்துக்களை கேட்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல 3 பேரிடம் எதிர்பார்ப்புகள் நாளை சாலைக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பு கர்நாடக அரசின் அணுகுமுறை மாற்றம், மற்றொன்று தமிழக அரசின் இன்னும் ஸ்திரமான நடவடிக்கை, மூன்றாவது மத்திய அரசின் உடனடி நடவடிக்கை. இதுல மத்திய அரசின் உடனடி நடவடிக்கை மட்டும்தான் பெரும்பான்மையாக விவசாயிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களுடைய இறுதி கருத்து என்ன? இந்த கேள்வி பதிலோட இறுதி கருத்து முடிங்க. மத்திய அரசினுடைய முயற்சி முழுமையாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய அத்தனை தீர்ப்புகளையும் உடனடியாக எந்த மாநிலம் என்று எந்த மக்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதுதான் அதை முல்லை பெரியாரிலே செய்து காண்பித்திருக்கிறார்கள். நான் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒன் அப் மேன்ஷிப்பில் நடந்து கொண்டு மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறீர்களே, 91க்கு பிறகு கடந்த 25 ஆண்டு காலமாக நிலைமையில எந்த மாற்றமும் இல்லாத போது அந்த காவிரி டெல்டா பகுதியில் உள்ள மக்களுக்கு மாற்று விவசாயம், மாற்று பயிர், மாற்று வாழ்வாதாரம், மாற்று தடைகளை தாண்டிய விஷயம் என்ன இந்த 2 கட்சிகளும் செய்திருக்கிறது, அதற்கான திட்டங்கள் என்ன செய்திருக்கிறது என்பதை எல்லாம் இவர்கள் விளக்கினால் சரியாக இருக்கும். அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை மாறி விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக காவிரி டெல்டா பாசன பகுதி மக்களை இவர்கள் அணுகி இருந்தால் இன்றைக்கு கர்நாடகாவுடைய எந்த ஒரு பிரச்சனையும் பற்றி கவலைப்படாமல் தமிழகமே தன்னுடைய அரசியலில் இவர்கள் அடித்துக் கொள்கிற காரணத்தினாலே இல்ல தண்ணி முதல்ல வாங்கிக்கலாம். அப்ப அது ஒரு பக்கம் நடந்து மாறாக இதை பற்றி யாருமே விவாதிப்பதில்லை, இதை பற்றி யாருமே விவாதிக்கல. லாவணி கச்சேரியை மற்றும் இந்த திராவிட கழகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. சரி, நம்ம அதுவே உங்க இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். திரு வைத்திலிங்கம் ஒரு சுருக்கமாக இறுதி கருத்து. சொந்த வழக்குகளில் காட்டிய தீவிர உச்சநீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளில் ஏறி உடனடி நிவாரணம் பெற முடிந்ததற்கு காட்டிய அவசரத்தையும் அந்த ஒரு தீவிரத்தன்மையையும் இந்த காவிரி பிரச்சனையிலும் முதல்வர் காட்ட வேண்டும். இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும்.
மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதுதான் காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை எல்லாத்திலையும் சில மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய உரிமைகளானது படிப்படியாக நிலைநாட்டப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ கூட சொன்னாரு, காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு என்ன செய்யணும், மும்முனை மின்சாரம் தருவதிலிருந்து, அவங்களுக்கு பயிர்க்கடலை அதிகமாக கொடுக்கறதுலேருந்து, இது மாதிரி சம்பா சாகுபடி சிறப்பு திட்டம், குறுவை சாகுபடி சிறப்பு, இது மாதிரி மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கறேன்னா, மத்திய அரசாங்கமானது ஒரு நடுநிலையா இருந்து, ஏன்னா எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கம் தான் தலைமை. அப்படி இருக்கும் பொழுது மத்திய நீராதாரத்துறை அமைச்சகத்தை வச்சு உடனடியாக காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கிறதும், காவிரி நீர் கண்காணிப்பு குழு அமைச்சிட்டாக்கா அவங்க அந்த வேலையை பார்த்துக்குவாங்க. அரசு கொடுக்கிற திட்டங்கள் எல்லாம் யார் செய்யறது தவறு, யார் செய்யறது தண்ணீர் தான் திட்டம் அமல்படுத்த முடியும். இல்ல தண்ணீர் வரட்டும். இல்ல தண்ணீர் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்க தண்ணீர் நிரம்பணத்தோட அணையில் இருக்கிற தண்ணீரை திறந்து விடுற ஒரு உபரிநீர் வழிகால் அல்ல தமிழகம். இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய அரசு. விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையை பேசிக் கொண்டிருந்தாலும் இறுதி கருத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி மூட முடிச்சிடறேன். விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல அரசியல் ரீதியாகவும் ஒரு விஷயம், இந்த உங்களுடைய நேற்றைய சந்திப்பு, திராவிட முன்னேற்றங்களும் விவசாயிகள் இடதுசாரி சங்க விவசாயிகள் சந்திப்பு அடுத்த கட்ட கூட்டணிக்கு மலர்கிறதாங்கிறதும் கேள்விகளாக வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து உங்க இறுதி கருத்து பதிவு செய்யுங்க. இல்ல ஒண்ணு, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அது குறுவை தொகுப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, சம்பா தொகுப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, அது யானை புசிக்கு சோளப்பொறி மாதிரி தான். ஏன்னா 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடிக்கு இவங்க 54 கோடி ரூபா கொடுத்தா 3 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடினாங்க, 1.5 லட்சம் ஏக்கர் கூட நடக்கல, அரசாங்க கணக்கே இருக்கு. அதனால அது இதாகல. இப்போ 64 கோடி என்பதும் நான் சொன்ன மாதிரி சோளப்பொறி கணக்கு தான் தவிர எந்த விதத்திலையும் விவசாயிகளுடைய தேவையை ஈடு செய்யாது ஒரு விஷயம். ரெண்டாவது ஐயோ ஏன் மானியம் 6000 கோடி கொடுக்கல, என்ன இப்ப கெட்டு போகுது, எவனுக்கா வாரி கொடுக்குறீங்க? 6000 கோடி கொடுங்க. ஏங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்கள் மறுக்கப்படுது. நான் உடனே சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு 10,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை தரக்கூடிய ஜிஎஸ்டி மசோதாவை மாநில சுயாட்சி பேசுற திமுக ஆதரிக்குது. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு போய் நம்ம கோரிக்கை நிறைவேற்ற பல லட்சக்கணக்கான விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஆண்டுதோறும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்புகளை ஆண்டுதோறும் விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசுகளுடைய நடவடிக்கை இல்லை. அதனாலதான் நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியல், கடையெடுப்பு என்பது நடைபெறுகிறது. விவசாயிகள் விவசாய தொழிலாளருடைய உணர்வை புரிந்து கொண்டாவது மத்திய மாநில அரசுகள் இதில் நடவடிக்கை எடுக்கணும். நேற்றைய திமுகவுடைய சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த கூட்டணிக்கான அதெல்லாம் கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு அனைவரையும் ஒருங்கிணைப்பது என்கிற முறையில் நாங்கள் அனைத்து கட்சிக்கு வேண்டுகோள் விட்டோம். அந்த முறையில் அவர்கள் அளித்தார்கள், போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், நாங்களும் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். இந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீது இத்தகைய கூட்டு நடவடிக்கை என்பது தமிழகத்தில் தொடர்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. மக்கள் பிரச்சனைகள் வந்த அந்த அணுகுமுறைகள் தான் பல இடங்களில் கூட்டணியில் மாறினால கேள்வி தவிர்க்க முடியாத. அதாவது குறுவை சாகுபடி பொய்த்ததுனால தமிழ்நாடு விவசாயி இவ்வளவு நஷ்டம் அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு 5500 கோடி ரூபாய்க்கு மேல கர்நாடக அரசு நஷ்டஈடு பெற்றுத்தார்கள் என்றும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முடியும். நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச அப்படிதான முல்லை பெரியாறுல வெற்றி எதிர்த்து பேசிட்டு